ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நெறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு நெறைய பேர்ட்டருந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, யூடியூப் சேனல் என்னோட யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எந்த வியூஸும் போல. அதுக்குண்டான காரணம், அதுக்குண்டான என்னன்னு சொல்லிட்டு தான் அத பார்க்க போறோம். இப்போ இதுல மெயின் ஃபர்ஸ்ட் காரணம் எல்லாரும் பண்ற அது கவனமா இருக்கணும் அந்த இதுல. இப்போ இல்லீகலா ஏதாவது வீடியோ எடுத்து நம்ம போடுறது, ஏதாவது ஒண்ணு பண்றது. அதனால வந்து நம்ம லைக் வருது, கமெண்ட் வருது, நமக்கு சப்ஸ்கிரைப் வருது. அந்த இதுக்காக வந்துட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த தவற நீங்க எப்பவுமே செய்யாதீங்க. அது வந்து மெயின் காரணம். அந்த மாரி இருந்தா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் யூடியூப் அனலைஸ் பண்ணிட்டு, இது பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அடுத்த இது ஏ டூ இசட் நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் அனலைஸ் பண்ணும். ஏதாவது இல்லீகல் இருக்குன்னா, யூடியூபே வந்து அடுத்த இது லெவலுக்கு புஷ் பண்ணாது. உங்க யூடியூப் சேனல இப்படி பண்ணி விட்டுரும். அது வந்து மெயின் காரணம். அடுத்து செகண்ட் நம்ம என்ன காரணம்னா, இப்ப நம்ம வீட்லயே ஒரு 4 மொபைல் இருக்கு. அதாவது நம்ம வீட்ல 4 மொபைல் இருக்கு. நம்ம மொபைல்ல ஒண்ணு அப்டேட் பண்றோம். அதே மாரி நம்ம இன்னும் 2, 3 மொபைல் இருக்கு அவங்ககிட்ட. நம்ம வீட்லயே இருக்குன்னா, அம்மாட்ட இருக்கு, ஒய்ஃப்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதுலயே லைக் பண்ணிட்டு, நம்ம இதுலயே ஒரு வியூஸ் அந்த வீடியோ பார்ப்போம். நம்ம இதுல ஒரு வியூ வந்துருச்சு. அடுத்து பார்த்தா அவங்க இது பண்ணிட்டோம். ஒய்ஃபோட இது பண்ணிட்டோம், அம்மா இது பண்ணிட்டோம், அப்புறம் பசங்கள வச்சிருக்கேன் அவங்களோட இது பண்ணிட்டோம்ன்னு சொல்லிட்டு, அந்த அந்த வியூஸ், அந்த பர்ட்டிகுலர் லைக் வந்து ஒரே இடத்துல, ஒரே இதுல வந்ததுனால, அது வந்து எப்பவாவது ஒரு தடவ, அதாவது ஒன் டைம் நம்ம பண்ட்டோம்னா, அது ஓகே. நம்ம யூடியூப் வந்து இது அனலைஸ் பண்ணிட்டு சரி விட்டுரும். இதுவே நீங்க கன்டின்யூ பண்ணுனா, அதுவும் ஒரு காரணம் வியூஸ் வராம, நம்ம சேனல வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன காரணம்னா, ஓ ஓ இந்த ஒரே கன்டென்ட், அதாவது ஒரே மாரி நம்ம விஷயங்கள ஒரே மாரி இதுவே கன்டினியூவா போட்டிருந்தா கூட, அது வந்து யூடியூப் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம புஷ் பண்ணாது. அதே மாரி நமக்கு அந்த வீடியோஸ் கன்டின்யூ போடுற வீடியோஸ் நமக்கு பிடிக்கும். அதே மாரி மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு ரீசனா தான இருக்கும். அது ஒரு ரீசன் நமக்கும் அந்த மாரி இருக்கும். இப்போ நமக்கு பிடிக்கிறது மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது அது நம்ம வந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து ஒரே கன்டென்ட் யூஸ் பண்றத வந்து தயவு செய்து யாரும் எதுவும் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு ரீசன் வியூஸ் போகாம இருக்கிறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு வீடியோஸ் நம்ம போடுறோம். நம்ம வீடியோ ஒரு 4, 5 வீடியோ போட்டோம். அது வந்து நல்லா 500 வியூஸ், 600 வியூஸ் போயிருக்கு. ஒரு வீடியோ வந்து நமக்கு 10 வியூஸ் தான் போயிருக்கு. அதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ற என்ன விஷயம்னா, உடனே இந்த நம்ம எல்லாமே இது பண்ணியிருக்கோம். மத்த இதெல்லாம் போயிருக்கு மத்த வீடியோ. இத வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்டேட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தடவ ஏதாவது பண்றீங்க. ஏதாவது இது இருக்குன்னு சொன்னா, சரி ஓகே. யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணிட்டு, சரி ஓகே. நீங்க இதே கன்டினியூவா ஒவ்வொரு வீடியோவும் மாத்தி, மாத்தி ஒரு நாள் நான் மாத்தி, மாத்தி டெலீட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தா, அதுவும் உங்க சேனலுக்கு வியூஸ் வராம இருக்கிறதுக்கான மெயின் காரணம். அது ஒரு காரணம். அந்த இத நீங்க அவாய்ட் பண்ணிட்டுன்னா, நமக்கு வியூஸ் வரதுக்கான இது ரொம்ப அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா வியூஸ் வந்துரும். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்டேக் இருக்கும். அது மாரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாரி இருந்தா கூட வியூஸ் வந்து நமக்கு போவதுக்கான இது ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்குண்டான கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்குண்டான கிளியர் பண்ணிட்டோம்னா, அதுவும் நமக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம 4, 5 வீடியோ போடும்போது அ நமக்கு வீடியோ போகாது. நம்ம வியூஸ் போகாது. அதனால நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல. எதுக்காகன்னா, வீடியோ வந்து இப்போ 10 வியூஸ் இருக்கு. 4, 5 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 10 வியூஸ் மேல போகல சொல்லிட்டுன்னா, நீங்க வந்து அத பத்தி கவலைப்பட வேணாம். நீங்க கன்டினியூவா அந்த யூடியூப் இத அந்த நம்மளோட வீடியோவ அப்டேட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பர்ட்டிகுலர் டைம நம்ம மெயின்டெயின் பண்ணுங்க. அதனால எந்த எந்த பிரச்சனையும் வராது. கன்டினியூவா போட்டுட்டே வருங்க. அடுத்தடுத்து நம்ம வரும்போது ஒரு 50 வீடியோ போடுறோம். கன்டினியூவா போட்டுருக்காங்கன்னா, யூடியூபே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, நம்மளோட வீடியோ வந்து அடுத்தடுத்து புஷ் பண்ண ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்கும் போறதுக்கான வழிமுறைகள பண்ணிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து வியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நம்ம ஒரே கன்டென்ட் ஒரே மாரி சொல்றோம்னா, இதுல என்னன்னா ஒரு ஒரு சிக்கன் பிரியாணி பண்றோம்னா, இப்ப சிக்கன் பிரியாணி ஒண்ணு பண்றோம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து செட்டிநாடு சிக்கன், வெரைட்டி சில்லி சிக்கன் அந்த மாரி அது மாரி நம்ம வெஜிடேரியன்ல வேணா பன்னீர், மஷ்ரூம் நெறைய வெரைட்டி இருக்கு. அந்த மாரி டிஃபரெண்டா வித்தியாசமா மட்டன் இருக்கு. மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, மட்டன் இது நெறைய அதுலயும் அதே மாரி வெரைட்டியா நம்ம பண்ணனா மக்களுக்கும் நமக்கு பிடிக்கும். அதாவது இவங்க வந்து ஒரே இத யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்தடுத்து இது பண்ணி நல்ல நெறைய வித்தியாசமா போட்டுருக்காங்க. இவங்க சேனல்ல வந்து இவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்ப நமக்கு வியூஸ் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகும்.
இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே யூடியூப்பும் அது மாதிரி அவங்களை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கும். அது இதுல என்னோட அனுபவம் ஒன்று இருக்கு. என்னோட யூடியூப் சேனல்லே வந்து யூடியூப் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்குது. ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் நானும் அந்த இது என்ன பண்றேன், அதுக்கப்புறம் வியூஸ் போல. நம்ம யூடியூப் சேர்த்து சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து வியூஸ் போகும். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி வந்தா கூட நம்ம வியூஸ் நான் என்னோட அனுபவத்துல, ஓன் அனுபவத்துல அதுக்கப்புறம் வந்து நான் போட்ட வீடியோ வந்து வியூஸ் போகாம இருந்துச்சு. ஆனா நான் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நான் வந்து கவலைப்பட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டு நம்ம வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நான் எதுவும் அதை விடல. கண்டினியூட்டா வீடியோ போட்டிருந்தா கண்டினியூவா நமக்கு வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து யூடியூப்பும் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போய் எல்லாத்துக்கும் நோட்டிஃபைஸ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். இன்னொரு முக்கிய காரணம் நம்ம யூடியூப் சேனல் பெருசாக வியூஸ் போறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு நம்மளோட வீடியோ ஒண்ணு வந்து வியூஸ் போல. அதாவது வியூஸ் போலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுல தம்ப்நெயில் சேஞ்ச் பண்றது, டிஸ்கிரிப்ஷன் மாத்துறது, அதோட ஹெட்லைன் சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட் போட்டோ சேஞ்ச் பண்ணி நம்ம பண்றது. அந்த மாதிரி நீங்க வந்து அதுவும் கண்டினியூவா நீங்க பண்ணிட்டு இருந்தா, அதுவும் அடுத்த கட்டத்துக்கான நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற யூடியூப் வந்து புஷ் பண்ணாது. நம்ம அடுத்தது வந்து நீங்க ஒரே இத டெலீட் பண்ணி மறுபடியும் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவே வந்து யூடியூப் வந்து உங்கள அந்த வீடியோ வந்து புஷ் பண்ணாததுக்கு காரணம், வியூஸ் போறதுக்கு காரணம் அதான். அந்த தவற நீங்க எப்பவுமே பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு யூடியூபருக்கா இருந்தா நம்மளுடைய என்ன தேவைன்னா, ரொம்ப பொறுமை தேவை. நம்ம நம்ம நெறைய பேர்ட்ட கொஞ்சம் பொறுமைகள் கொஞ்சம் இல்லாதனால தான் நெறைய அவசரப்பட்டு நெறைய இது பண்ணிட்டு நம்ம பண்ணிர்றோம். அவசரமா பண்ணிர்றோம். இந்த மாரி ஆயிடுச்சு, இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால எந்த இதுவும் நீங்க பண்ணாம பொறுமை காத்தன்னா, உங்களோட யூடியூப் வந்து யூடியூப் சேனலும் ரொம்ப நல்லா போயிட்டு, நல்லா வியூஸ் எடுத்து, நல்லா இது பண்ணி நீங்களும் நல்ல இதுக்கு வருவீங்க. இதோட என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.